பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கொடுமைக்கும் திகிலுக்கும் தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எல்லா கொடுமைகளுக்கும் எல்லா திகில்களுக்கும் நான் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் தூரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த எல்லா கொடுமைக்கும், இதுவரை நீங்கள் அனுபவித்த எல்லா திகிலுக்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் தூரமாக்குவேன், நான் அதிகப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு காரியங்கள் அடிக்கடி சந்திப்பதுண்டு. நிறைய கொடுமை, வியாதி என்கிற கொடுமை, பணப்பிரச்சனை என்கிற கொடுமை, கடன் பிரச்சனை, தோல்வி, ஏமாற்றம், மனசுல நிம்மதி இல்லை, வீட்டுல நிம்மதி இல்லை, கணவன் மனைவி உறவுக்குள்ள நிம்மதி இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள நிம்மதி இல்லை. ஏதோ சில காரியங்கள் இன்றைக்கும் நம்மை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சிலர் கொடுமைப்படுத்துகிறார்கள், சொந்த குடும்பத்தில் ஒரு சிலர் கொடுமைப்படுத்துகிறார்கள். நேற்று வரைக்கும் என் கூட நல்லா க்ளோஸா இருந்துட்டு இன்னைக்கு எனக்கு விரோதமாகவே எழும்பி என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். நிறைய கொடுமைகளை இன்றைக்கு நிறைய பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் சொல்ல முடியாதபடி அநேக கொடுமைகள் சரீரத்திலும் உள்ளான மனசிலையும் அவங்களுடைய மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நிறைய பேரால டேப்லெட் எடுக்காம தூங்க முடியாது, தூக்கம் வர்றதில்ல. எதையாவது திங்க் பண்ணி பழைய கொடுமைகளை நினைச்சு, பழைய ஏமாற்றத்தை நினைச்சு சொத்துரும். ஏதோ சில கொடுமையினால பாதிக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுமை பல ரீதியில் வந்திருக்கலாம், பல பேரால் வந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த கொடுமைக்கும் உனக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்த போகிறேன். அந்த கொடுமைகளுக்கு நீ தூரமாவா என்று அப்பா வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சிலரால மிகவும் பாதிக்கப்பட்டு கொடுமையை அனுபவிக்கிறீங்களா? ஆகாருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஸ்தோத்திரம், சாராள் இடத்தில் போய் அடங்கியிரு. ரொம்ப கொடுமை, சாராளுடைய கொடுமை தாங்க மாட்டாம ஸ்தோத்திரம் ஒரு முறை வீட்டை விட்டே ஓடி வந்துட்டா. அவ்வளவு கொடுமை. ஆண்டவர் சொன்னார், நீ போய் அடங்கிரு, உன் நாச்சியார் அண்டையில் போய் அடங்கிரு. இவள் அடங்கி இருந்தால் கர்த்தர் அதற்கடுத்து அந்த கொடுமைக்கும் ஆகாருக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்திட்டார். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை லிட்ரலா ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஒரு சிலரால நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை அது உங்க குடும்பத்தாரால், அல்லது உங்களை சுற்றி இருக்கிற, அல்லது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை எந்த நபரினால் நீ கொடுமைப்படுத்தப்பட்டாயோ அந்த நபருக்கும் அந்த குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை, அந்த தூரத்தை நான் இன்னும் அதிகப்படுத்த போகிறேன். அந்த கொடுமைகள் உன் பக்கத்துல வரவிடாதபடி அந்த கொடுமைக்கு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் தூரப்படுத்துவேன் என்று அப்பா வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், உங்க கொடுமைக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க கொடுமைகளுக்கு, உங்க போராட்டங்களுக்கு, உங்க கஷ்டங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
430 வருஷம். பிரைஸ் காட். கொடுமைதான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு சரியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, நினைச்ச வாழ்க்கை வாழ முடியாது. 430 வருஷம். சில ஜெனரேஷன், சில தலைமுறையாய் கொடுமையை அனுபவித்தார்கள். எந்த ஒரு மேன்மையை அவர்கள் பார்க்கல, எந்த ஒரு சமாதானத்தையும் பார்க்கல. அப்பா பார்த்தார், என் பிள்ளைங்க ரொம்ப கொடுமைப்பட்டாங்க, இனி இந்த கொடுமைக்கு அவர்களை நான் ரொம்ப தூரமா மாற்ற போறேன் அப்படின்னு மோசேயை அனுப்பி பார்வோனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸை கர்த்தர் கூட ஆரம்பித்தார். செங்கடலை சோத்திரம், அந்த செங்கடலை தாண்டின உடனே அவங்க பாடின பாட்டு மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு அழகான பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்தினார். காரணம், இத்தனை வருஷ கொடுமைக்கு அப்பா எங்களை தூரமாக்கிட்டாரே. நான் சொல்லுகிறேன், எந்த பார்வோனினால் நீங்கள் கடினப்படுத்தப்பட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது, எந்த பார்வோனினால் நீங்கள் மிரட்டப்பட்டீர்கள், எந்த பார்வோன் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், எந்த பார்வோனின் வல்லமைகள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சிறைப்பிடித்து கொடுமைப்படுத்தினது எனக்கு தெரியாது. ஆனா அப்பா சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இதுவரை உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க கையின் பிரயாசத்தையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொடுமைப்படுத்தின எல்லா கொடுமைகளுக்கு நான் உங்களை விளக்குவேன், தூரமாக்குவேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த கொடுமைக்கு என்ன தூரமாக்குங்கப்பா, இந்த கொடுமைகளுக்கு என் பிள்ளைகளை தூரமாக்குங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தூரமாக்குங்க. சொல்ல சொல்ல அந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்க போகிறது, பக்கத்திலே வராது. 1, கொடுமைக்கு தூரமாவாய். 2, திகிலுக்கும் தூரமாவாய். பயம், திகில், சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பயம். சின்ன வியாதி வந்தா இது என்னமாய் முடியுமோ, சின்ன பிரச்சனை வந்தாலே பயம் பயம் பயம். வாழ்க்கை முழுவதும் பயம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பயந்து பயந்து சோத்திரம், வியாதிக்கும் சோத்திரம், அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்து பயங்கரமான பயம். இரவுல தூக்கத்துல பயம், சொப்பனம், கெட்ட கெட்ட சொப்பனம் வர்றதை பார்த்து பயம். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். சில சொப்பனத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சில கோலியாத்தின் சத்தத்தை பார்த்து, ஐயோ அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்களே, அவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்களே, அவங்க கூப்பிடுறாங்களே, அவங்கள பார்க்க வந்துருமே, சில கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா திகிலுக்கு நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் தூரமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பெரிய ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார், பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். திகில் என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, பயம் என்னை அணுகுவதற்கு அதிகாரம் இல்லை. பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு அடிக்கடி சொன்ன வார்த்தை 2 வார்த்தை. 1, பயப்படாதிருங்கள். 2வது, சமாதானம் உண்டாகட்டும். இந்த பயம் வந்துருச்சுனாலே சமாதானம் போயிடும். ஐயோ நாளைக்கு எப்படி சமாளிக்க போறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், எப்படி ரெண்ட் பே பண்ண போறோம், எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்ட போறோம், நிறைய பயம், நிறைய பயம். பயத்தினால தூக்கம் வரல, பயத்தினால சமாதானம் இல்லை, பயத்தினால சாப்பிட முடியல, பயத்தினால சிரிக்க முடியல. இந்த பயம் அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து வைத்திருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை உன்னை பயமுறுத்தி திகிலுக்குள்ளாய் தங்கின அந்த திகிலுக்கும் பயத்திற்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் தூரப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த 2 தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பிடிச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் எல்லா பயத்திற்கும் எல்லா கொடுமைகளுக்கும் தூரமாக ஆண்டவரே. பிரைஸ் காட். எஸ் லார்ட். என் குடும்பத்தை விட்டு பயமும் கொடுமையும் தூரமா போகட்டும் ஆண்டவரே. என் எல்லையை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு, என் எதிர்கால கனவுகளை விட்டு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு எல்லா பயமும் எல்லா கொடுமைகளும் தூரமாகட்டும். இந்த வார்த்தையை ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை பலப்படுத்த போகிறது. பிரைஸ் காட். நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் அந்த இடம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால் உங்களை பலப்படுத்த போகிறார். இதுவரை உங்களை அனுபவித்த, இதுவரை உங்களை சித்திரவதை பண்ணின எல்லா கொடுமைக்கும் பயத்திற்கும் தேவன் தம்முடைய வல்லமையினால ஒரு பதில் தர போகிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க?
கண்ணமூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பயத்திற்கும் கொடுமைக்கும் கர்த்தர் உங்களை தூரப்படுத்த போகிறார். ஹalleluya. இனி உங்க பக்கத்துல வராது. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட். ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. எந்த பயமும் எந்த கொடுமையும் எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை நினைச்சு நிறைய பயத்தோட அந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? கடன் பிரச்சனை நினைச்சு நிறைய பயத்தோட அந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? அப்பா சொல்லுகிறார், அந்த பயத்திற்கும் கொடுமைக்கும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் நான் தூரப்படுத்த போகிறேன். இனி அவைகள் உன் பக்கத்தில் நெருங்குவது கிடையாது. பயமுறுத்துகிற பார்வோனும் பயமுறுத்துகிற கோலியாத்தும் கொடுமைப்படுத்துகிற பார்வோனின் வல்லமைகளும் இன்றைக்கும் உன்னை தொடாது என்று, உன் பக்கம் நெருங்காது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால என் ஜனங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தையின் வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வரட்டும். செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பயமும் கொடுமையும் ரொம்ப டிஸ்டன்ஸில் உங்களை விட்டு ஆண்டவர் துரத்திட்டாரு. இனி அது பக்கத்தில் கூட வராது. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுமையை அனுபவிக்கிறாங்களா, பயத்தோடு இருக்கிறாங்களா, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இந்த செய்தியை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்க மூலமா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை மாற்றி போடட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.